வவுனியா நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற 5 ஏக்கர் 9 பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது. வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. தமிழ் மக்களின் சமூக ஊடக பரப்பின் பெரு வகிவாகம் தமிழர்களுக்கு, அதிலும் ஈழத்தமிழர்களுக்கு சாபமாக மாறிக்கொள்கின்றதா என்ற ஐயங்களை உருவாக்கும் வகையில் சமகால நகர்வுகள் தெரிகின்றன. பொதுவாகவே ஈழத்தமிழர்களின் சமூக வலைத்தள பரப்பு அவர்களுக்கு ஒரு வரமாக இருப்பதான ஒரு கருத்தியல் இருந்தாலும் இந்த விடயத்தில் ஒரு ஐயம் உள்ளது. ஏனென்றால் முக்கியமான பிரச்சனைகளின் போது திசை திருப்பிகளாக இந்த சமூக ஊடக பரப்புகள் இயங்கிக் கொள்வது தெரிகின்றது. அந்த வகையில் ஈழத்தமிழர்களின் சமூக ஊடக பரப்பிலும் சில வலிந்த சூட்சுமங்கள் வெளிப்பட்டுக் கொள்கின்றன. குறிப்பாக சமகாலத்தில் கருப்பு ஜூலை இனச்சங்காரத்துக்குரிய நீதிகோரல்கள் மற்றும் செம்மணியில் உள்ள மனித புதைகுழிக்கு பொறுப்பானவர்களை நீதியின் முன்னால் வெளிப்படுத்த வேண்டிய வகையில் போராட்டங்கள் மற்றும் நீதிகோரல்கள் இடம்பெறும் நிலையில், அவை முன்னகர்த்தப்படும் நிலையில், அவற்றை திசை திருப்பும் வகையில் நல்லூர் முருகன் ஆலய வீதியில் திருவிழா காலத்தில் கொட்டப்படும் வடமராட்சி மண் குறித்த ஒரு கிளறல் இந்த வருடம் இப்போது சமூக வலைத்தளத்தில் எதிரொலிப்பதை அவதானிக்க முடிகின்றது. வடமராட்சி கிழக்கில் மட்டுமல்ல, வடக்கு கிழக்கில் இடம்பெறும் மண் அகழ்வுகள் உட்பட்ட தமிழர் தாயகம் மீதான வள சுரண்டல் அந்த தாயகத்தை சுற்றுச்சூழல் ரீதியில் பெரும் அபாயத்துக்கு உள்ளாக்குவது மறைபொருளான ஒரு விடயமல்ல. தரை மற்றும் கடல் வளங்களின் சூறையாடல்கள் பெரும் அவலத்தையும் சுற்றுச்சூழல் அச்சுறுத்தலையும் தமிழர் தாயகத்துக்கு உருவாக்கி வருகின்றது. குறிப்பாக கடலில் இந்திய இழுவை படகுகளின் சூறையாடல்கள் ஒரு பெரும் சிக்கலாக பல வருடங்களாகவே தொடர்கின்றது. அதுபோல தரையிலும் இவ்வாறான கனிம வள சுரண்டல்கள் மற்றும் மண் அகழ்வுகள் தமிழர் தாயகத்துக்கு ஒரு சுற்றுச்சூழல் அச்சுறுத்தலை உருவாக்கி வருகின்றது. இந்த பின்னணியில் மத உணர்வுகளுடன் முடிச்சு போடும் வகையில் நல்லூர் ஆலய வீதியில் கொட்டப்படும் வடமராட்சி மண் குறித்த திடீர் கிளறல்கள் தலையெடுக்கின்றன. இதனால் இந்த விடயத்தில் இரட்டை எச்சரிக்கை நிலை ஈழத்தமிழர்களுக்கு தேவைப்படுகின்றது. அரசியல் கையறு நிலையில் உள்ள தமிழர் தாயக பரப்பை சுற்றி மல்லினமாக தற்போது அரசியல் கன்னிவடிகளின் சூட்சுமான விதைப்புகள் நகர்த்தப்படும் நிலையில் புதிய மண் தொடர்பான ஒரு சிலிர்ப்பு நிலையும் இதற்குள் உருவாக்கப்படுகின்றது. இதனால் வேறு வழியின்றி தொடர்ந்தும் அவதானமான ஒரு பயணம் ஈழத்தமிழர்களின் சமூக வலைத்தள பரப்புக்கு தேவைப்படத்தான் செய்கின்றது. நல்லூர் முருகன் ஆலயத்திற்கு தேவைப்படும் மண் என்றல்ல, சட்டவிரோத மண் அகழ்வினால் கடந்த 2 தசாப்த காலத்துக்கு மேலாக பெரும் சுற்றுச்சூழல் அவலத்தை தமிழர் தாயகம் எதிர்கொள்கின்றது. வடமராட்சி கிழக்கும் இந்த சூறையாடலுக்கு உள்ளாகி இருந்தது. இதற்கு எதிராக நாகர்கோயில், அம்பன், குடத்தனை, மணற்காடு உட்பட்ட வடமராட்சி கிழக்கு மக்கள் தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வருவதும் ஒரு விடயம். இதே போல நல்லூர் முருகன் திருவிழா காலத்துக்கு தேவையான வெளிப்படையாக 3 மாத காலத்துக்கு முன்னரே முறையாக விண்ணப்பித்து சட்ட ரீதியாக கோரப்படும் மண்ணின் அகழ்வை விட பெருமளவு மண் சட்டவிரோதமாக அகழப்பட்டு வடமராட்சி கிழக்கில் இருந்து இரகசியமாக நகர்த்தப்படுவதும் இன்னொரு விடயம். இதற்கிடையே வடமராட்சி ஆலயத்துக்கு வடமராட்சி மணலை விநியோகிப்பதற்கான அனுமதி யாழ்ப்பாணம் கனியவள திணைக்களத்துக்கு அதிகாரபூர்வமாக கிட்டியதன் அடிப்படையில் மணல் அகழ்வு இடம்பெற்றதாக யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் அறிவித்து இந்த விடயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளியை காண தலைப்படுவதும் வெளிப்படுகின்றது. எனினும் கூழுக்கு மாங்காய் கொண்டாட்டம், குரங்குக்கு தேங்காய் கொண்டாட்டம் என்ற வகையில் பெலிந்த நுள்ளு புராண்டு கிள்ளு புராண்டு திருவிளையாடல்கள் எல்லாம் இந்த விடயத்தில் தொடர்வதால் தமிழர்களுக்கு அவதானமான நிலையும், அதேவேளை தாயகத்தின் சுற்றுச்சூழல் அவலத்தை எதிர்கொள்ள வேண்டிய, இல்லையென்றால் முறியடிக்க வேண்டிய ஒரு நிலைமையும் தேவைப்படத்தான் செய்கின்றது. இவ்வாறான வலிந்த நுள்ளல்கள் மற்றும் கருப்பு ஜூலாய் நீதிகோரல்கள், செம்மணி பொறுப்பு கூறல்கள் போன்ற விடயங்கள் சமகாலத்தில் தமிழர்கள் எதிர்நோக்கிக் கொள்ளும் நிலையில்
வடமராட்சி நெல்லியடியில் நேற்றிரவு இடம்பெற்ற தீப்பந்த போராட்டத்தில் கருப்பு ஜூலைக்கு நீதி கோரும் போராட்டத்தில் பங்கெடுத்த தமிழரசு கட்சியின் முக்கியமான பிரமுகரான சுமந்திரன் வாய்பொழித்ததோ அல்லது மாங்காய் பொழித்ததோ என்ற வகையில் உலகிலேயே நடந்த மிக மோசமான இனப்படுகொலை களங்களில் ஒன்றாக செம்மணி புதைகுழியை அடையாளப்படுத்தி அதற்கு அனைத்துலக நிபுணத்துவ பிரசன்னத்தையும் கோரிக்கொண்டார். யாழ்குடாவுக்குள் தமிழரசு கட்சியை முடக்குவதற்கு சதி முயற்சிகள் இடம்பெறுவதாக சுமந்திரனின் சகபாடியான நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் மட்டக்களப்பில் நேற்று குரல் கொடுத்த நிலையில் வடக்கில் சுமந்திரனின் இந்த குரல் வந்தது. தமிழர்களின் கையறு நிலை தமிழரசியல் பரப்பில் நகர்த்தப்படும் நிலையில் ஸ்ரீலங்காவின் முதன்மை தலைவர் ஏகேடிஆர் தனது வெளியக அரசியலை மையப்படுத்தி மாலதீவில் தற்போது தங்கியிருக்கின்றார். மாலதீவு தலையாரி முகமது முய்சுவின் அழைப்பின் பேரில் அங்கு நிற்கும் ஏகேடிஆர் நாளை மறுதினம் அங்கிருந்து திரும்பும் சமகாலத்தில் தான் அமெரிக்க வரி குறித்த டீல் ஒப்பேறியதா அல்லது சொதப்பிக் கொண்டதா என்று ஒரு முக்கியமான செய்தி வாஷிங்டனில் இருந்து கிட்டக்கூடும். அதற்கு முன்னரும் அவ்வாறான ஒரு செய்தி இன்று அல்லது நாளை வெளிவரக்கூடும். கடந்த சனிக்கிழமை மாலதீவு தனது 60வது சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்ட போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அங்கு பிரசன்னப்பட்டிருந்தார். அவரது மாலதீவு பயணம் இடம்பெற்ற பின்னர் தான் ஸ்ரீலங்கா தலையாரியாரின் பயணம் இன்று இடம்பெற்றது. மாலதீவு அரசு தலைவர் முகமது மொய்சு கடந்த 2023ஆம் ஆண்டில் பதவியேற்ற போது அவர் கொண்டிருந்த இந்திய எதிர்ப்பு நிலையும் சீன ஆதரவு நிலையும் முக்கியமான ஒரு பேசுபொருளாக இருந்தமை நீங்கள் அறிந்த ஒரு விடயம். மாலதீவு சீனாவுடன் சுதந்திர வணிக ஒப்பந்தத்தில் ஏற்கனவே கையெழுத்திட்டு ஒரு நாடு. இதனை விட சீனாவின் இலட்சிய திட்டமான இலங்கையையும் உள்ளடக்கிய பெல்ட் அண்ட் ரோட் திட்டத்தையும் மாலதீவு வெளிப்படையாக ஆதரித்த ஒரு நாடும் கூட. இந்த நிலையில் கடந்த ஆண்டு சீனாவுக்கு சென்று வந்த பின்னர் ஊடகங்களிடம் பேசிய மாலதீவின் அரசு தலைவர் மாலதீவு ஒரு சிறிய நாடாக இருந்தாலும் அதனை அடக்க யாருக்கும் உரிமை இல்லை என சாடை மாடியாக இந்திய பெரியனரை குறிப்பிட்டு இந்தியா என்ற பெயரை அவர் வெளிப்படையாக குறிப்பிடாவிட்டாலும் சாடை மாடியாக இந்த ஒரு காட்டமான கருத்தை வெளியிட்டார். இதற்கு பதிலடி வழங்கிய அப்போதைய இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர், இப்போதும் அவர்தான் வெளியுறவு அமைச்சராக இருக்கின்றார், மாலதீவை மிரட்டும் ஒரு நாடு அதற்கு 4.5 பில்லியன் அமெரிக்க டாலர் உதவியை வழங்கிக் கொள்ளாது என குறிப்பிட்டு இந்தியா மாலதீவுக்கு வழங்கிய உதவியை சுட்டிக்காட்டினார். மாலதீவில் இந்தியாவுக்குரிய உண்மையான பாசம் நேசம் பிறக்காது என்றாலும் மாலதீவை ஒரு சவாலுக்குரிய நாடாக பார்த்து கொள்ளாமல் இருக்க வேண்டிய தேவை இந்தியா சார்ந்தது. இதே தந்திரோபாயம்தான் ஸ்ரீலங்காவிலும் இந்தியா நடைமுறைப்படுத்த தலைப்படுகின்றது. இதனால் கடந்த ஆண்டு முய்சு இந்தியாவுக்கு முன்னர் சீனாவுக்கு பயணப்பட்ட போதிலும் அனுர அவ்வாறு செய்யாமல் இந்தியாவுக்கு முதலில் பயணப்பட்டு காரியங்களை சாதித்துக் கொள்ள தலைப்பட்டமை வேறு விடயம். எனினும் இந்திய நிறுவனத்தின் இலங்கையின் சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தும் திட்டங்கள் என விமர்சிக்கப்பட்ட காற்றாலை மின் உற்பத்தி திட்டங்கள் தற்போது மீளெடுக்கப்பட்டமை இன்னொரு விடயம். கடந்த வார இறுதியில் மாலதீவு தலையாரி முய்சு தனது இந்திய எதிர்ப்பு சொல்லாடல்களை குறைத்து மோடியுடன் விருந்து உண்டார். பதிலுக்கு இந்தியாவும் மாலதீவுக்கு கடன் குறைப்புகள் உட்பட்ட பல கடற்துண்டுகளை கடந்த சனியன்று வீசி எறிந்தது. இந்த கடற்துண்டுகளில் மாலதீவு பாதுகாப்பு அமைச்சகத்துக்கு புதிய தலைமையகம் ஒன்றை இந்திய நிதியுதவியில் அமைத்துக் கொடுப்பது, அந்த தீவுக்கு புதிய வீதிகளை நிர்மாணித்துக் கொடுப்பது, இலங்கையை போலவே 4000 புதிய வீட்டு தொகுதிகளை இந்திய நிதியுதவியில் மாலதீவில் கட்டுவது உட்பட்ட இந்திய திட்டங்கள் பகிரங்கப்படுத்தப்பட்டன. ஆக மொத்தம் மோடி மாலதீவில் இருந்து திரும்பிய கையுடன் இப்போது அனுரகுமார திசாநாயக்கா மாலதீவுக்கு இன்று சென்றிருக்கின்றார். இலங்கைக்கு அடுத்ததாக இந்து சமுத்திரத்தில் ஒரு புவிசார் அரசியல் மையத்தில் மாலதீவு இருப்பதால் மாலதீவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான ராஜதந்திர தேடல்கள் இந்தியா சார்ந்தும் சூட்சமாக நகர்த்தப்படுவது குறிப்பிடத்தக்கது. இவை இலங்கை தொடர்பான சமகால நிலவரங்கள். தற்போது கருப்பு ஜூலை காலம் நினைவு கூறப்படுகின்றது. இந்த பின்னணியில் கருப்பு ஜூலாயின் நினைவுகளையும் சற்று ஒருமுறை மீட்டுக் கொள்ளலாம். அன்று இலங்கையில் 42 வருடங்களுக்கு முன்னர் தமிழர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட போது அப்போது ஸ்ரீலங்காவின் அரசு தலைவராக இருந்த JR ஜெயவர்தனாவின் அமைச்சர்களும் இந்த தாக்குதல்களில் முக்கிய பங்கை வகித்துக் கொண்டனர். அப்போது தொழில்துறை அமைச்சராகவும் இனவாதியுமாக இருந்த சிறில் மேத்யூ கோட்டை தொடர்ந்து பகுதியில் தனது காடையரின் வலையமைப்பை ஊக்கப்படுத்தி தமிழ் வணிக நிலையங்கள் மீதான தாக்குதல்களை நடத்தி இருந்தார். பிரதமர் பிரேமதாசாவின் அடியாட்கள் புறக்கோட்டை பகுதியில் தமது தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தனர். மாவட்ட அமைச்சர் மல்லவராட்சியின் காடையர்கள் கொழும்பு வடக்கில் தமது வன்முறைகளை கட்டவிழ்த்து விட்டனர். கொழும்பில் நரசிம்மராவ் அரசு தலைவர் JR உடன் பேச்சுக்களில் ஈடுபட்ட வேளை கண்டியில்
நுவரேலியாவில் இடம்பெற்ற வன்முறைகளில் அப்போதைய அமைச்சரான காமினி திசாநாயக்காவின் பங்கு பேசப்பட்டது. நுவரேலியாவில் வன்முறை காலத்தில் நின்ற காமினி திசாநாயக்கா ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்களுடன் பேச்சுக்களை நடத்திய போது நாட்டுப்பற்று மிகுந்த சிங்களவர்கள் நுவரேலியா பகுதியில் இல்லையா என வினவிய 2 மணி நேரத்துக்கிடையில் நுவரேலியா நகரில் இருந்த தமிழ் மக்களுக்கு சொந்தமான வணிக நிலையங்கள் எல்லாம் தீயிடப்பட்டிருந்தன. இந்த பின்னணியில் இந்திய வெளியுறவு அமைச்சர் நரசிம்மராவை சந்தித்த பின்னர் அன்று மாலை வானொலி மற்றும் தொலைக்காட்சி ஊடாக நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய ஜே.ஆர். ஜெயவர்தனா தனது 4 நிமிட உரையில் தமிழ் மக்கள் மீதான சிங்களவர்களின் தாக்குதலை மறைமுகமாக நியாயப்படுத்தியிருந்தார். திருநெல்வேலியில் நடத்தப்பட்ட விடுதலை புலிகளின் தாக்குதல்களால் படையினர் கொல்லப்பட்டதால் தான் சிங்கள மக்கள் உணர்ச்சி கொண்டு சீற்றப்பட்டதாகவும் இவ்வாறான ஒரு சீற்றத்தால் எழுந்த சம்பவங்கள் தான் சில வன்முறைகளாக பதிவாகி கொண்டன என்பது ஜே.ஆர். வழங்கிய உரையின் சாராம்சமாக இருந்தது. சிங்கள மக்களும் தமது தேசிய அபிலாஷைகளை கணக்கில் எடுக்க நேரம் வந்துவிட்டதாகவும் அந்த உரையில் குறிப்பிட்ட ஜே.ஆர். ஜெயவர்தனா தனிநாடு கோருபவர்களை இல்லை என்றால் பிரிவினை கோரும் தரப்பை, அதாவது தமிழர் தரப்பை அரசியலமைப்பு ஊடாகவும் கடுமையாக தான் தண்டிக்க போவதாகவும் ஒரு சூளுரையை விடுத்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் கொழும்பில் விடுதலை புலிகள் நுழைந்து விட்டதான ஒரு வதந்தியை அடித்து கருப்பு ஜூலை காலத்தில் வன்முறைகள் தீவிரமாக்கப்பட்டன. இந்த வன்முறைகளின் ஒரு கட்டமாகத்தான் செட்டியார் தெரு பகுதியில் நகை தொழிலாளர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார்கள். குறிப்பாக 12 பேர் இவ்வாறாக ஸ்ரீலங்கா படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். சுட்டுக் கொல்லப்பட்ட அனைவரும் அப்பாவிகள் என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக பல வணிக நிறுவனங்கள் மற்றும் செட்டியார் தெருவில் உள்ள நகைக்கடை வணிக நிறுவனங்கள் சூறையாடப்பட்ட பின்னணியில் இந்த பச்சை குருதி படுகொலைகள் இடம்பெற்றிருந்தன. இறுதியாக உலக நிலவரங்களை நீக்கிக் கொண்டால் உலகின் மிகப்பெரிய பொருளாதார பங்காளி நாடுகளான அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றியமும் தமது வரி போட்டியை தணிக்கும் ஒரு புதிய வணிக ஒப்பந்தத்தை எட்டியுள்ளன. பிரித்தானியாவின் ஸ்கொட்லாந்தில் 5 நாட்களுக்குரிய பயணத்தில் அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் தங்கியுள்ள நிலையில் ஐரோப்பிய ஒன்றிய ஆணைய தலைவர் உர்சுலா ஒன் டெர் லெயனுக்கும் ட்ரம்புக்கும் இடையில் இடம்பெற்ற சமரச பேச்சுக்களுக்கு பின்னர் ஐரோப்பிய ஒன்றிய பொருட்களுக்கு அமெரிக்காவில் 15% வரியை விதிக்க ட்ரம்ப் நேற்று ஒப்புக்கொண்டார். எதிர்வரும் வெள்ளி முதல் 30% இறக்குமதி வரியை ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்காவில் எதிர்நோக்கிய நிலையில் தற்போது அந்த வரி அரை பங்காக குறைக்கப்பட்டு 15% வரியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரை இதுவரை ஐரோப்பிய ஒன்றியம் பிரித்தானியா, ஜப்பான், இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ் மற்றும் வியட்நாமுடன் புதிய வணிக ஒப்பந்தங்களை மேற்கொண்டுள்ளார். ஆனால் தனது 3 மாத காலத்தில் பல நாடுகளுடன் வணிக ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்படும் என ட்ரம்ப் எதிர்பார்த்த போதிலும் இதுவரை ஏனைய நாடுகளுடன் அவ்வாறான வணிக ஒப்பந்தங்கள் அறிவிக்கப்படவில்லை. இனிமேல், அதாவது ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு இடையில் இந்த வணிக ஒப்பந்தங்கள் சில பகிரங்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஸ்ரீலங்காவும் தனது 30% வரியை அமெரிக்காவில் குறைக்கும் வகையில் புதிய ஒப்பந்தத்தை பெற்றுக்கொள்ளுமா என்பதும் ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது. ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் நேற்று உடன்பாடு காணப்பட்ட இந்த புதிய நடைமுறையால் ஐரோப்பிய ஒன்றிய தயாரிப்புகள் இனிமேல் அமெரிக்காவுக்குள் நுழையும் போது 15% வரியை எதிர்கொள்ளும். ஆயினும் ஐரோப்பிய ஒன்றிய தொழில்துறையின் சில முக்கியமான துறைகள் இந்த வரியிலிருந்து தப்பியுள்ளன. பூச்சிய வரி விதிக்கப்படுகின்றது. இப்போதைய நிலைமை ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு ஓரளவு சாதகமாக இருக்கின்றது. ஆனால் 2 தரப்புமே இந்த ஒப்பந்தம் குறித்த வெற்றி உரிமை கோரல்களை செய்து கொள்கின்றன. குறிப்பாக ஐரோப்பிய ஒன்றியத்தை பொறுத்தவரை ஏர்பஸ் விமான தொழில்துறை அதன் முக்கியமான மூலோபாய தொழில்துறையாக இருக்கின்றது. உலகில் ஏர்பஸ் விமான தொழில்துறை தான் முக்கிய ஐரோப்பிய ஒன்றியத்தின் அடையாளமாக உள்ள நிலையில் தற்போது ஏர்பஸ் தொழில்துறைக்கு அமெரிக்காவில் பூச்சிய வரி விதிக்கப்பட்டுள்ளதால் இது மிகவும் ஒரு சாதகமான நிலைமையாக ஐரோப்பிய ஒன்றியத்தால் நோக்கப்படுகிறது. ட்ரம்ப் ஒரு கடினமான பேச்சுவார்த்தையாளராக இருந்தாலும் அவர் ஒரு ஒப்பந்தத்தை செய்யும் தந்திரோபாயத்தை கொண்ட ஒரு தலைவர் என்றபடியால் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு இந்த ஒப்பந்தம் நேற்று கிட்டியதாக ஐரோப்பிய ஆணையகத்தின் தலைவரான உர்சுலா ஒன் டெர் லெயன் சித்தரித்திருப்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.